அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக கிரகநிலை கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தாக்கமானது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்திற்குண்டான கிரகநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, அயனசயன போகஸ்தானத்தில் புதன், ராசியில் செவ்வாய், கேது, கலத்தரஸ்தானத்தில் சனி, ராகு அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 17 அன்று புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 29ஆம் தேதி அன்று ராசியில் இருந்த செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு உயர்வான நிலையை ஒருபுறம் அளித்தாலும் கூட மற்றொரு புறம் ஒரு கலவையான நிலைகளையும் சவால்களை எதிர்கொள்ள சூழ்நிலையையும் உருவாக்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது ராசிநாதன் சூரியன் அயனசயன போக விரயஸ்தானத்திற்கு மாத மத்தியில் வருகிறார். தொழில் நிமித்தமாக இதன் காரணமாக இடம்பெற்று இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தீயோரோடு இருக்கக்கூடிய சகவாசத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரத்தால் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்புகள் ஏற்படத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படலாம். உங்களினுடைய அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருபுறம் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம், அன்பு, ஒற்றுமை நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகம் பார்க்கிறவங்க முன்னேற்றத்தையும் காண்பாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ள பாருங்க. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க. புகழ் பாராட்டு கிடைக்கப்பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியையும் அடையலாம். இருந்தாலும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீங்க. போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று தலை தூக்கவும் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய அளவில் கோபம் வரலாம். அப்படிங்கிறதுனால நிதானமாக இருப்பது நன்மையை தருங்க. வேற்று மொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகள் உண்டாக வருவீங்க. இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தால் இதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் நினைச்சபடி நடப்பதற்கு சற்று கால தாமதம் ஆகும். இதன் காரணமாக உங்களுக்கு சில கவலை இல்லை டென்ஷன் உருவாகலாம். அதே மாதிரி நடந்து கொள்ளாதது அதாவது நீங்கள் நினச்சபடி நடக்கலை அப்படிங்கிறதே மற்றொரு புறம் உங்களுக்கு டென்ஷன் கோபத்தையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களும் உருவாகத்தான் செய்யும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருப்பது சால சிறந்ததுங்க. நீங்கள்
அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்திலையும் வேலைகளையும் யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். முதியவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. வீட்டில் சுப செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். நண்பர்களோடு உறவுகளோடு நேரத்தை செலவு செய்வீங்க. ஒருபுறம் நண்பர்களோடும் உறவுகளோடும் நேரத்தை செலவிட்டாலும் மற்றொரு புறம் அவர்களால் கலகமோ இல்லை எதிர்பாராத வகையில் மறைமுகமான பிரச்சனைகளும் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் பேசும்போதும் பழகும்போதும் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. உங்கள் மீது விழக்கூடிய வீண்பழி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் கொண்டு வரலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. எந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இந்த 2 விஷயமே தங்களுக்கு வீண்பழியை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அதே சமயம் உங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் தங்களுடைய திறமை வெளிப்படுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்க பாருங்கள். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்கள். யாரிடமும் ஈகோ பார்க்க வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே சமயம் தங்களுடைய கடினமான முயற்சிகள் தங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க. புதுசாக இடமாற்றம் தேவை, புது வீடு பார்க்க வேண்டும், புது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. நீங்கள் நினச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதமாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நினச்சது நடக்கலை அப்படின்ற வருத்தம் இந்த காலத்தில் வேணால் அது நடக்காது. அதனால் அது பற்றிய ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த நேரத்தில் வைத்து கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் உடல் அசதி இருக்குங்க. நேரம் கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகவும் ஆரம்பிச்சிடுங்க. வருமானம் ஒரு புறம் பெருகினாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் அதிகரித்து கொண்டே தான் போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு தேவைக்கு ஏற்ப கையில் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாகவே மனதில் ஒரு விதமான நிம்மதி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க வேண்டாங்க. உறவுகளோடு மற்ற நண்பர்களோடு பேசும்போது கவனமாக இருக்க பாருங்கள். தங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. தைரியத்தோடு இருப்பீங்க. துணிச்சலோடு எல்லா வேலையுமே இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையும் தைரியம் சற்று கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளை போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கவும் ஆரம்பிப்பீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். செய்த தவிர முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். இதனாலேயே புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்து கொள்ள பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு கலவையான நிலைகள் ஏற்பட்டாலும் மாதத்தினுடைய 2ஆம் பகுதி அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிலும் முக்கியமாக சிந்தித்து செயல்பட பாருங்கள். நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சின்ன சின்ன தோல்விகள் அவ்வப்போது
எப்போது வந்து தாங்க போகும். அதற்காக நீங்கள் துவண்டு போக வேண்டாம். மன தைரியத்தை வர வைத்து கொண்டு விடாமல் போராடினா நிச்சயம் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்த பாருங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது அவசியங்க. குடும்பமானவரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இறை வழிபாடு செய்யுங்க. புதிய முதலீடுகளை பெரிய அளவில் செய்ய வேண்டாம். முன்பின் தெரியாத மனிதர் சொல்லக்கூடிய பேச்சு கேட்கவும் வேண்டாம். இது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க. என்னதான் ஒரு புறம் வந்து உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் இன்னல்களுக்கு நீங்கள் ஆளானாலும் இன்னொரு புறம் குடும்ப சூழ்நிலை தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தினமும் வராகி அம்மனுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க. அப்படி இல்லைன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படும்.